5000 ஆண்டுகளுக்கு முன் பாலைவனத்தின் நடுவில் தமூத் என்றொரு சக்தி வாய்ந்த சமூகம் வாழ்ந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு அளவற்ற செல்வமும் அசைக்க முடியாத உடல் பலமும் வழங்கினான். மலைகளை கூட வெட்டி அழகான அரண்மனை வீடுகளை கட்டியவர்கள் அவர்கள். ஆனால் அந்த அருள் அவர்களுக்கு நன்றியை கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆணவத்தையும் அகங்காரத்தையும் கொடுத்தது. எங்களை யாராலும் அசைக்க முடியாது என்று அவர்கள் பெருமைப்பட்டார்கள். அப்போது அல்லாஹ் சாலிஹ் நபியை அனுப்பினான். அவர் உண்மையை சொல்லினார். ஆனால் அதை ஏற்றது சில பலவீனமானவர்கள் மட்டும். மற்றவர்கள் சவால் விட்டார்கள். நீ ஒரு நபி என்பதற்கு ஒரு அத்தாட்சி வேண்டும் என்று கேட்டனர். அதிசயமாக ஒரு கற்பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் வர வேண்டும் என்று கேட்டனர். அல்லாஹ்வின் ஆணையால் அந்த பாறை பிளந்தது. அதிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான அடர்ந்த உரோமங்களை உடைய பெண் ஒட்டகம் வயிற்றில் கருவுடன் வெளிப்பட்டது. இருந்தும் அவர்கள் நம்பவில்லை. இது அல்லாஹ்வின் ஒட்டகம், இதற்கு தீங்கு செய்யாதீர்கள் என்று சாலிஹ் நபி எச்சரித்தார். ஒரு நாள் அது தண்ணீர் குடிக்கும், மற்ற நாள் மக்கள் அதன் பாலை பெறுவார்கள். ஆனால் அவர்களின் இதயம் கராரானது. 9 பேர் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை கொன்றார்கள். மேலும் தண்டனை கொண்டு வா என்று சவால் விட்டார்கள். சாலிஹ் நபி 3 நாட்கள் உங்களுக்கு அவகாசம் உண்டு, அதன் பின்னர் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். அந்த 3 நாட்களும் கடந்தது. பின்னர் ஒரு பயங்கரமான இடிமுழக்கம். ஒரே நொடியில் அந்த பெருமை கொண்ட சமூகம் முழுவதும் அழிந்தது. இன்று அவர்கள் வாழ்ந்த இடம் அமைதியான சிதிலங்களாக மட்டுமே உள்ளது. ஆணவம் அழிவின் தொடக்கம்.